Hello friends, welcome to Centum Tutor PG TRB Commerce Unit 14. இந்த Unit 14ல இந்த வீடியோவில் The General Agreement on Tariff and Trade GATT இதை பற்றி பார்க்க போகிறோம். இதோடைய தொடர்ச்சியான WTO World Trade Organization நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோடைய கொஸ்டின்ஸ் ஆப்ஜெக்டிவ் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடு, இது வந்து WTO மாறினால இதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இருந்தாலும் அதோடைய தொடக்கம்னால இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தி ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேடு GATT இது ஒரு லீகல் அக்ரிமெண்ட். இது சட்டப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை பிட்வீன் மெனி கண்ட்ரீஸ், நாடுகளிடையேயான ஒரு உடன்படிக்கை. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இவங்க நாடுகள்லாம் அந்த உலகப்போருக்கு முன்னால் நாடுகளாக சேர்ந்து இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக ITO இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷனை உண்டாக்கணும் அப்படின்றது தான் தீர்மானமாக இருந்துச்சு. பட் அது ஃபெயிலியர் ஆனால்தான் இந்த அக்ரிமெண்ட் உண்டாக்குனாங்க. அக்ரிமெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு பதிலாக இந்த அக்ரிமெண்ட்டை உண்டாக்குனாங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடை உருவாக்குனாங்க. ஸோ இட் இஸ் அன் லீகல் அக்ரிமெண்ட் பிட்வீன் மெனி கண்ட்ரீஸ். இது எதுக்காக இந்த லீகல் அக்ரிமெண்ட்ஸ் கண்ட்ரிகளுக்கு இடையில், பல நாடுகளுக்கு இடையில் இந்த லீகல் அக்ரிமெண்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அதாவது உலகளாவிய வணிகத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த அக்ரிமெண்ட்டை உருவாக்குனாங்க. எப்படி இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரெடியூசிங் ஆர் எலிமினேட்டிங் ட்ரேட் பேரியர்ஸ், அதாவது இந்த வியாபாரத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய, பேரியராக இருக்கக்கூடிய விஷயங்களை எலிமினேட் பண்ணணும், நீக்கணும், இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணணும், குறைக்கணும். அதன் மூலமாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரொமோட் பண்ண முடியும். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு பேரியராக இருக்கக்கூடியது, தடைகளாக இருக்கக்கூடியது எதெல்லாம்னு பார்க்கும்போது டேரிஃப்ஸும் கோட்டாஸும் தான். ரெண்டு விஷயம், முக்கியமான விஷயம். டேரிஃப்ன்றது வரி விதிக்கிறது. ஒரு நாடு மற்ற நாடுடைய பொருள் இங்கே வரக்கூடாது அப்படின்னு நினச்சா அந்த நாட்டு பொருட்கள் மீது அதிகமான டேரிஃப் வரிகளை விதிச்சிட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருள்னால், அதிக விலை உள்ள அந்த பொருள்னால் உள்நாட்டு பொருளோட போட்டி போட முடியாது. அதே மாதிரி கோட்டாஸ், அதாவது இவ்வளோ பொருள் தான் கொண்டு வர முடியும், இவ்வளோ பொருள் தான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த அளவுக்கு மேலே இறக்குமதி பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பாதிக்கப்படும். அதிக அளவு, அதாவது இறக்குமதி செய்யக்கூடிய பொருள் மீது அதிக அளவு வரி விதித்தாலும், கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தாலும், இந்த குறிப்பிட்ட பொருள் இவ்வளோ மட்டும்தான் இறக்குமதி பண்ண முடியும் அப்படின்ற கோட்டா சிஸ்டம் கொண்டு வந்தாலும் என்ன ஆகும்னா அது இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பாதிக்கும். அப்போது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தடைகளை, பேரியரை உண்டாக்கக்கூடிய இந்த டேரிஃப் சிஸ்டத்தையும் இந்த கோட்டா சிஸ்டத்தையும் ஒன்றோ நீக்கிட்டு எலிமினேட் பண்ணுறது, இல்லைன்னா ரெடியூஸ் பண்ணுறது, குறைக்கிறது மூலமாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த அக்ரிமெண்ட்டோடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இந்த ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடோடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இதோடைய பிரிம்பிளே அப்படி தான், முகப்புறையும் அதுதான். சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப். சப்ஸ்டான்ஷியல், எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கப்பட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேரிஃபை குறைக்கிறது. அண்ட் அதர் ட்ரேட் பேரியர்ஸ், மற்ற வியாபார ட்ரேடு தடைகளை நீக்குவது. அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸை எலிமினேட் பண்ணுறது. ப்ரிஃபரன்ஸ்னால் முன்னுரிமை கொடுக்கறது, சில நாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, அந்த மாதிரி அதை எலிமினேட் பண்ணி ஆன் ஏ ரெசிப்ரோக்கல் அண்ட் மியூச்சுவல் அட்வான்டேஜஸ் ஆஃப் பேசஸ், இந்த நாடுகள் இடையேயான பரஸ்பர நன்மை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது. இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமே. அதாவது சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப்ஸ் அண்ட் அதர் ட்ரேட் பேரியர்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். எப்படி அது எலிமினேஷன், இதெல்லாம் எப்படி நீக்க முடியும்? ஆன் ஏ ரெசிப்ரோக்கல் அண்ட் மியூச்சுவலி அட்வான்டேஜஸ் பேசஸ், அதாவது பரஸ்பரம், அந்த பக்கம் ரெசிப்ரோக்கல், அங்கேயும் இங்கேயும் ரெண்டு பக்கமும், அதாவது மியூச்சுவலி பரஸ்பர நன்மை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரிஃபரன்ஸை எலிமினேட் பண்ணி ட்ரேட் பேரியர்ஸையும் டேரிஃபையும் குறைச்சி வைக்கிறது தான்
அதன் மூலமாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரொமோட் பண்ணுறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கமே. இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன், இந்த ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடோடைய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மல்டிலேட்ரல் ட்ரீட்டி. இது மல்டிலேட்ரல் ட்ரீட்டி. பைலேட்ரல் அப்படின்னா 2 நாடுகளுக்கு இடையில், மல்டிலேட்ரல் போது பல நாடுகளுக்கு இடையான ஒரு ஒப்பந்தம். அதுதான் இதோடைய டைப். இது இந்த அக்ரிமெண்ட்டோடைய டைப்பு. பல நாடுகளிடையே ஏற்படுகின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுகிறது. இது எப்போ சைன் பண்ணாங்க இந்த அக்ரிமெண்ட் அப்படின்போது, எப்போ இது நிலவில் வந்தது, இந்த காட் எப்போ நிலவில் வந்ததுங்கிற போது 30th October 1947 இது நிலவில் வந்தது. எங்கன்னு கேட்டிங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் தான் இது உருவாக்கப்பட்டது இந்த அக்ரிமெண்ட். இது எப்போ முடிவுக்கு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1 January 1995 வரைக்கும் GATT தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை புனரமைச்சிட்டாங்க, இதை மாற்றிட்டாங்க. அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாற்றிட்டாங்க, WTOவாக மாற்றிட்டாங்க. அப்படி மாற்றினா கூட பெரும்பான்மையான விஷயங்கள் இந்த காட்டோட தான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாற்றிட்டாங்க. அது வரைக்கும் அக்ரிமெண்ட்டாக இருந்தது, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடாக இருந்ததை ஒரு ஆர்கனைசேஷனாக மாற்றிட்டாங்க, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாற்றிட்டாங்க 1 1995 அப்புறம். அப்போ January 1, 1995 வரைக்கும் இந்த காட் தான் இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம தொடங்கும் பொழுது, அதாவது 30th October 1947 ஜெனீவாவில், அதாவது சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் இதை தொடங்கும் பொழுது 23 நாடுகள் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாங்க. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேடில் 23 நாடுகள், 23 நேஷன்ஸ் சைன்டு பண்ணாங்க. இது வந்துட்டு 30 October 1947 சைன் பண்ணாலும் இது எப்போ நடைமுறைக்கு வருது, எப்போ ஃபோர்ஸுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா 1 January 1948 இது நடைமுறைக்கு வருது. இந்த அக்ரிமெண்ட் வந்து நடைமுறைக்கு வருது. இந்த காட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த 110 கவர்மெண்ட், அதாவது 1993 வரைக்கும் 110, அதுக்கப்புறம் 125 வரைக்கும் 1995 இந்த WTO மாறும்போது இது வந்துட்டு 125 கண்ட்ரியாக இருந்துச்சு, அப்புறம் 128 கண்ட்ரி ஆயிடுச்சு. அப்போ காட் வந்து இட்ஸ் அ பைண்டிங் கான்ட்ராக்ட், ஒரு உடன்படிக்கை, மற்ற எல்லா நாடுகளையும் உறவுபடுத்தக்கூடிய, பைண்ட் பண்ணக்கூடிய, ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அது 110 கவர்மெண்ட்ஸ் விச் டுகெதர் அவங்க கூட அக்ரிமெண்ட் உண்டாக்குனாங்க. இந்த 110 கவர்மெண்ட் அப்படின்றது உலக மொத்த மெர்கண்டைஸ் ட்ரேடில், வேர்ல்டு மெர்கண்டைஸ் ட்ரேடில், வியாபாரத்தில் 90% இருந்துச்சு. இந்த மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டம் பல நாடுகளுக்கிடையே நடைபெறுகின்ற வியாபார முறை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணும். என்னத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் த்ரூ தி வேர்ல்டு. உலகம் பூராவும் ஒரு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும் இந்த மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டம். இல்லைன்னா சில கண்ட்ரிகள் மட்டும் வளர்ந்துட்டுருக்கும், சில கண்ட்ரிகள் வந்துட்டு எப்போதுமே இம்போர்ட்டாகவே இருக்கும், அதாவது இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகளாகவே இருக்கும். அவங்களோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்போதுமே பாதிக்கப்பட்டு எப்பொழுதுமே கடன் வாங்கக்கூடிய நாடுகளாகவே இருக்கும். சில நாடுகள் வந்து அதிக லாபம் பெற்று உயர்ந்துகிட்டே இருக்கும், அவங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த காட்டுக்கு அப்புறம் தான் இந்த மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டம், பல நாடுகளுக்கிடையான வியாபார முறை வந்ததுக்கப்புறம் தான் அந்த எண்ணத்தை உருவாக்கிச்சுன்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய ஒரு பொருளாதார வளர்ச்சி உருவாக்கிச்சு. எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை த்ரூ தி வேர்ல்டை உருவாக்கிடுச்சு. இது ஒரு கான்ட்ராக்சுவல் நேச்சர் தான், இது ஒப்பந்தம் தான். அதாவது காட்ன்றது ஒரு ஒப்பந்தம். என்ன இம்பார்ட்டன்ட், இதில் ஈடுபடுகின்ற அந்த நாடுகளுக்கு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The contractual nature of the GATT is so important that its members are known as contracting parties. இதில் ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு இடையில் உறவு ஏற்படும், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு இடையில் உறவு ஏற்படும். இது என்ன பண்ணுன்னா டெலிகேட் பேலன்ஸ், அதாவது இந்த காட் என்ன பண்ணுன்னா டெலிகேட் பேலன்ஸ் பிட்வீன் தி ரைட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் தி ஒப்ளிகேஷன்ஸ் விச் கோ ஆன் வித் தெம். இது வந்து இந்த காட்ன்றது ஒரு ஃபாரம், அதாவது இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுகின்ற நாடுகளுக்கிடையான ஒரு சுகூமம், நல்ல ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு உறவை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த காட் இருக்குது. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுது,
இந்த தி ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் GATT ஆப்ரேட்ஸ் இன் தி ஃபாலோயிங் 3 ways. மூன்று வழிமுறைகளில் இது செயல்படுகிறது. என்னென்ன 3 வழிமுறைகள் அப்படின்றத பார்க்கலாம். இதான் முக்கியமான விஷயங்கள். எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் மூலமாக, ட்ரீட்டி மூலமாக, பல நாடுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற ஒப்பந்தத்தின் மூலமாக இது எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றதுக்கு 3 வேயில் சொல்லலாம் அதனுடைய செயல்பாடுகளை. ஃபஸ்ட்டு வே பாருங்கள், இட் ஆப்ரேட்ஸ் ஆஸ் எ செட் ஆஃப் multilaterally agreed rules governing the trade behavior of governments, providing in essence the rules of the road for trade. பாருங்க, இந்த multilaterally agreed rules பல நாடுகளிடையே ஏற்படுகின்ற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்ட என்னத்தை ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸ் ஆஃப் தி ரோடு அப்படின்னு சொல்கிறோம். ரூல்ஸ் ஆஃப் தி ரோடு அப்படின்றது பொதுவான ஒரு ஃப்ரேஸ் இது. இந்த ரூல்ஸ் ஆஃப் தி ரோடு அப்படின்னா, இப்போ ரோட்டில் வண்டிகள் போகுதுன்னா அந்த வண்டிகளுக்கு ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ரூல்ஸ் இருக்கிறனால தான் ஒரு வண்டி இன்னொரு வண்டியோட கொலாய்ட் பண்ணாமல், முட்டாமல், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் சுகமமாக மூவ் பண்ண முடியும். போகிற வண்டி ஒரே லைனில் போகிற வண்டி ஒரே லைனில் போயிட்டுருக்கும், ஆப்போசிட் வர வண்டி அப்படி இருக்கும். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் ஆஃப் தி ரோடு. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு தான் போகணும், வண்டிகள் லெஃப்ட் சைடு தான் வரணும். லெஃப்ட் சைடு போகும்போது அப்புறம் 2 வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது லெஃப்ட் சைடில் போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆகாதுன்னா கொலைட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுடைய வியாபாரத்துக்கும் எந்தவித குழப்பம் ஏற்படாமல், எந்தவித கொல்யூஷனும் மோதலும் ஏற்படாமல் கொண்டு போகிறது தான் ரூல்ஸ் ஆஃப் தி ரோடு அப்படின்றோம். இந்த அக்ரிமெண்ட் மூலமாக, இந்த மல்டிலேட்ரலி அக்ரீட் ரூல்ஸ் மூலமாக இது என்ன பண்ணால், அந்த ஒரு நாட்டுக்கு இடையில் இன்னொரு நாட்டுக்கு இடையில் பிரச்சனை ஏற்படாமல் நல்ல ஒரு நிலையில் கொண்டு போகிறதுக்கு இது உதவக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஃபாரம். இந்த காட்ன்றது ஒரு ஃபாரம். எதுக்கான ஃபாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேட் நெகோஷியேஷன்ஸ் அப்படின்றது பேச்சுவார்த்தை. இந்த ட்ரேடு பேச்சுவார்த்தைக்காக ஒரு ஃபாரமாக இது ஆக்ட் ஆகும். அப்போ பல நாடுகள் ஒன்று கூடி இந்த காட்டில் ஒன்று கூடி ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் இந்த ஃபாரத்தில் ஒன்று கூடி அவங்களுக்குள்ளார நாடுகளுக்கிடையே மல்டிலேட்ரலி அவங்களுக்கெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு அமைப்பாக இது இருக்கும். பல நாடுகள் கூடி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு அமைப்பாக இது இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, இட் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல் கோர்ட். இது இன்டர்நேஷ்னல் கோர்ட் மாதிரி. இதில் இருக்கக்கூடிய மெம்பர் கவர்மெண்ட் இருப்பாங்க. ஒப்பந்தம் பண்ண கவர்மெண்ட்டுக்கு இடையில் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா, பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இதை ரிசால்வ் பண்ணுறது ஒரு கோர்ட்டாக செயல்படும். அதான் அந்த காட்ன்றது ஒரு ஃபாரம். இங்கே தான் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அக்ரிமெண்ட் உருவாக்குவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை யாராவது மீறினா, இல்லை அந்த அக்ரிமெண்ட்னால யாராவது மீறி ஏதாவது அது மெம்பர் கண்ட்ரிக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இவங்கள அப்ரோச் பண்ணலாம். காட் அப்ரோச் பண்ணால் அவங்க தீர்ப்பாங்க. அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட் மாதிரி. இந்த 3 வழிமுறைகளை தான் இந்த காட் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்று ரூல்ஸ் உருவாக்குறது, இப்படி தான் செயல்படணும், ஒவ்வொரு நாடும் இப்படி தான் செயல்படணும். அப்படி செயல்படும்போது அந்த நாடுகள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி செயல்படும் பொழுது என்னாகும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித மோதலும் இல்லாமல் சிறப்பாக அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் நடைபெறும். அதுக்கப்புறம் நாடுகளிடையே என்ன பண்ணுவாங்கன்னா, இடையில பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நெகோஷியேஷன் இருக்கும், ட்ரேட் நெகோஷியேஷன். அந்த நெகோஷியேஷன் நடக்கக்கூடிய ஒரு ஃபாரமாக இது செயல்படும். அதே மாதிரி இந்த காட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் இருப்பாங்க, நாடுகளுடைய அரசாங்கம் இருக்கும். அந்த அரசாங்கத்துக்கு இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, டிஸ்பியூட்ஸை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட்டாக இது செயல்படும். அப்படின்றத இதோடைய 3 விதமான வழிமுறைகளில் செயல்படக்கூடிய விதம். இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம், இந்த காட்டினுடைய நோக்கம் அப்படின்றது என்னென்னா, ரைசிங் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இதான் முக்கியமானது. இந்த காட்டை விட இந்த WTO வந்தப்போ இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆச்சு. சில நாடுகளுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ நம்ம நாடுகள் என்ன ஆகுன்னா, நம்மளுடைய உள்நாட்டு வியாபாரத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. அதாவது உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருள் மேலே அதிகமான வரி விதிக்கிறது, டேரிஃப். அதுவே கோட்டா சிஸ்டம் கொண்டு வரது. அதே மாதிரி உள்நாட்டு வியாபாரிகளை பாதிக்காமல் இருக்கணும்னா வெளிநாட்டு பொருட்களோட போட்டி போடுறதுக்காக நம்ம நாட்டு பொருட்களுக்கு, நம்ம நாட்டுடைய ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்சிடி கொடுப்பாங்க. அப்போ அவங்களால என்ன பண்ணணும்னா, வெளிநாட்டு பொருள் கூட போட்டி போட முடியும். ஆனால் இந்த WTO வந்தப்போ நம்ம நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்தியா முயற்சி பண்ணிச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்சிடி கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்துச்சு. சப்சிடி கொடுத்தா என்ன ஆகும்னா, வெளிநாட்டு பொருட்கள் இங்கே வரும்போது அது ஒரு தடையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ட்ரேட் பேரியர்ஸை நீக்கணும்,
வியாபாரத்துக்கு உலக வியாபாரத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடையிலிருந்து நீக்கணுன்றான். இந்த சப்சிடின்றது ஒரு தடை. ஏன்னா உள்நாட்டு பொருட்களுக்கு நம்ம சப்சிடி கொடுக்கும்போது அதனால் என்ன ஆகும்னா குறைந்த செலவில் அவங்க பொருளை உற்பத்தி பண்ண முடியும் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட. அப்போ வெளிநாட்டு பொருட்களோட போட்டி போட முடியும். அந்த சப்சிடியில் கொடுக்கக்கூடாதுன்னாங்க. நம்ம நாட்டில் இந்த சப்சிடி கொடுக்காட்டினா எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது, வியாபார வளர்ச்சி இருக்காது, ப்ரொடக்ஷன் நடக்காது. அப்போ இதோடைய மெயினான ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் உலகளாவிய வியாபாரம் நடக்கிறனால என்ன ஆகும்னா எல்லா நாட்டுகளும் எல்லா நாட்டு மக்களுக்கும் எல்லா விதமான டெக்னாலஜியும் எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும். அதனால் என்ன ஆகும்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம் உயரும், ரைசிங் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதே மாதிரி என்ஷூரிங் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்கும் முழுமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். இது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்றது அதில் ஃபுல் மீனிங் நிறைய இருக்குது. இங்கே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம முழுமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுல் யூஸ் ஆஃப் தி ரீசோர்ஸஸ் ஆஃப் தி வேர்ல்டு, இந்த உலகத்தினுடைய ரீசோர்ஸஸ் இருக்குது, வளங்கள் இருக்குது, அது முழுமையாக பயன்படுத்த முடியும், அதை டெவலப் பண்ண முடியும். இப்போது உலகளாவிய அளவில் வரும்பொழுது நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கும். அந்த உற்பத்திக்கான வளங்கள் சில நாடுகளில் குவிந்து கிடக்கும். அது என்ன ஆகும்னா உலக நாடுகளுடைய வியாபாரம் நடக்கும் பொழுது அது எல்லா இடத்துலையும் போய் சேரும். அதனால் அந்த ரீசோர்ஸஸை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும், அதை டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தியை விரிவுபடுத்த முடியும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடையும் விரிவுபடுத்த முடியும். இதெல்லாம் செய்கிறதா இதோடைய மெயினுடைய இந்த காட்டோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ், நோக்கமாக இருக்குது. இதோடைய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட், இதோடைய பிரின்சிபிள்ஸ் என்னென்னு பார்க்கணும். இதோடைய குறிக்கோள்கள், அதாவது கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 4 கோட்பாடுகளாக பிரிக்கிறாங்க. மெயினாக 4 ரொம்ப ப்ரோடாமினண்ட்டாக இருக்கும், ரொம்ப அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ட்ரேட் தான் உருவாக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அக்ரிமெண்ட்டை உருவாக்கினாங்க. இதில் 1993 வரைக்கும் 110 பேர் இருந்தாங்க, 110 கண்ட்ரிஸ் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1995 WTO மாறும் பொழுது அதில் உறுப்பு நாடுகளாக 125 நாடுகள் இருந்தாங்க அன்றைக்கி. இதில் மெயினான 4 ரூல்ஸ் இந்த காட் பிரின்சிபல்ஸ் இருக்குது. 4 என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் டிஸ்கிரிமினேஷன், செகண்ட் ஒன் இஸ் ப்ரொடெக்ஷன் த்ரூ டேரிஃப், ப்ரொஹிபிஷன் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கன்சல்டேஷன்ஸ், அப்படி 4 முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்குது. இது என்ன நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாகுபாடு காமிக்கிறது. அதாவது சில நாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருளுக்கு மட்டும் வரியை குறைக்கிறது, டேரிஃபை குறைக்கிறது, கோட்டா இல்லாமல் பண்ணுறது, எத்தனை பொருள் வேணாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுக்கறது அவங்களுக்கு விருப்பப்பட்ட நாடுகளுக்கு. மற்ற நாடுகளுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதிக அளவு வரி விதிக்கிறது, அதிக அளவு கோட்டா சிஸ்டம் கொண்டு வரது, இவ்வளோ பொருள் தான் நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்றத கொண்டு வர்றது அப்படின்றது சில நாடுகளுக்கு மட்டும் ஃபேவராகவும் சில நாடுகளுக்கு பாதகமாகவும் நடந்துக்கிறது டிஸ்கிரிமினேஷன். அப்படி நடக்காமல் இருக்கிறது இந்த காட்டோட அக்ரிமெண்ட், நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படி சொல்கிறோம். அதாவது எந்த மெம்பரையும், இதோட மெயின் பிரின்சிபிள் என்னன்னு கேட்டால், நோ மெம்பர் கண்ட்ரி ஷால் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் தி மெம்பர்ஸ் ஆஃப் காட் இன் தி கான்டெக்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இந்த காட்டோடைய மெம்பர் கண்ட்ரிக்கு இடையில் எந்தவித டிஸ்கிரிமினேட்டும் இருக்கக்கூடாது, பாகுபாடும் இருக்கக்கூடாது. அதான் மெயின் விஷயம். அதாவது என்னென்னா, இந்த சில டைமில் இந்த காட் பர்மிட் பண்ணுது மெம்பர்ஸ்க்கு அடாப்ட் மெஷர்ஸ் எகெயின்ஸ்ட் கவுண்டர் டம்பிங் அண்டு எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ். அதுக்கு பர்மிட் பண்ணுது. கவுண்டர் டம்பிங் அண்ட் எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ்க்கு பர்மிட் பண்ணுது. ஆனால் அப்ளிகேஷன் ஆஃப் சச் மெஷர்ஸ் ஷால் பி லிமிட்டட் டு தட் ஆஃப் தி எண்டிங் கண்ட்ரீஸ். ஆனால் அந்த எண்டிங் கண்ட்ரீஸில் இதை லிமிட் பண்ணிடுறாங்க. இதான் முக்கியமான விஷயம். மெயின் நான் டிஸ்கிரிமினேஷனை பாகுபாடு காமிக்காமல் இருக்கிறது. இரண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், ப்ரொடெக்ஷன் த்ரூ டேரிஃப். இந்த வரி விதிப்பின் மூலமாக பாதுகாத்தல், அதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஏன்னா உள்நாட்டு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இந்த பாதிக்கப்படக்கூடாது. இந்த ஃப்ரீ ட்ரேட், இந்த காட் அக்ரிமெண்ட்னால் வெளிநாட்டு பொருட்கள் இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பார்க்கும்போது அவங்களால குறைந்த செலவில் பொருளை உற்பத்தி பண்ண முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு மாடர்ன் டெக்னாலஜி கிடையாது. வளர்ந்த நாடுகள்கிட்ட மாடர்ன் டெக்னாலஜி இருக்கும், டெவலப்டு கண்ட்ரீஸ்கிட்ட நல்ல டெக்னாலஜி இருக்கும். அவங்களால குறைந்த செலவில் பொருளை உற்பத்தி பண்ண முடியும். அப்போது
அந்த பொருள் வந்து உள்நாட்டில் வரும்போது இந்த டெவலப்பிங் கண்ட்ரி மேலும் பாதிக்கப்படும். ஏன்னா அவங்க பொருள் விற்காது, வெளிநாட்டு பொருளை வாங்க வேண்டியிருக்கும். அதனால் அவங்களோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பாதிக்கப்படும். அதனால் இந்த டேரிஃப் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இது என்ன பண்ணுதுன்னா, ப்ரொடெக்ஷன் ஷுட் பி கிவன் டு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ப்ரொடெக்ஷன் ஷுட் பி கிவன் டு டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்லி த்ரூ கஸ்டம்ஸ் டேரிஃப்ஸ் அண்ட் நாட் த்ரூ அதர் கமர்ஷியல் மெஷர்ஸ். இங்கே தான் ரொம்ப முக்கியம் பார்க்கணும். ப்ரொடெக்ஷன் த்ரூ டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரி விதிப்பின் மூலமாக உள்நாட்டு தொழிலை பாதுகாக்கலாம், டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கலாம். ஆனால் அந்த வரி எப்படிப்பட்டதுன்னா கஸ்டம்ஸ் டேரிஃப் மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த கமர்ஷியல் மெஷர்னாலையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நம்ம பார்த்தோம் சப்சிடி கொடுக்கறது எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இருக்கக்கூடாது. மற்ற எந்த வித மெஷரும் இருக்கக்கூடாது. ஒன்லி கஸ்டம் டேரிஃப்னால் மட்டும்தான் நீங்கள் அந்த இந்த உள்நாட்டு தொழிலை டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸை பாதுகாக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தடை பண்ணுறது, ப்ரொஹிபிட் பண்ணுறது. எவ்வளோ பொருள் வேணாலும் கொண்டு வரலாம், அதாவது லிமிட் பண்ணக்கூடாது. இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போது இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் மேபி அப்ளை டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபிஷரி ப்ராடக்ட்ன்றாங்க. ஃபிஷரி ப்ராடக்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கும் இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஏன்னா இஃப் தி டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஈக்குவலி ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், அதனால் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷனை பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது உடன்பாடு முரணாக இருந்துச்சுன்னா டிஸ்அக்ரிமெண்ட், அதை வந்து கன்சல்டேஷன் மூலமாக கலந்து ஆலோசிக்கிறதன் மூலமாக நாடுகளிடையே இந்த காட்டில் இட்ஸ் அ ஃபாரம். அதனால் அந்த மல்டிநேஷனல் ட்ரேட் பல நாடுகள் கூடி என்ன பண்ணுவாங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறனால அந்த நாடுகளெல்லாம் கூடி அந்த என்ன பண்ண அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரக்கூடிய டிஸ்அக்ரிமெண்ட்ஸை அதை வந்து ரிசால்வ் பண்ணிக்கலாம். எப்படின்னா கன்சல்டேஷன் மூலமாக கலந்து ஆலோசிப்பதன் மூலமாக நீக்கிக்கலாம். அதாவது டிஸ்பியூட்டட் சேல் அண்ட் ஈவன் டிப்ளமேட்டிக் ரப்சர்ஸ் have been brought to the conference table and compromised. சிலப்போ டிப்ளமேட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் வரும்போது அது வந்து அதையும் கூட இங்கே தீர்த்துக்கலாம். அது மூலமாக இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். அதுதான் அதோடைய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதெல்லாம் இருக்குது. பாருங்கள், வேர்ல்ட் ட்ரேட் ஷுட் பி கேரிட் ஆன் தி நான் டிஸ்கிரிமினேட்டரி பேசஸ். எந்த பாகுபாடும் அற்ற அடிப்படையில் வேர்ல்டு ட்ரேடை உலக வியாபாரத்தை கொண்டு போகிறது. டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி அதனால் என்ன பண்ண முடியும், உலக வியாபாரத்தை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் கொண்டு போகும்போது உள்நாட்டு வியாபாரம் பாதிக்கப்படும். யாரோட உள்நாட்டு பாதிக்கப்படும் கேட்டிங்கன்னா லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸும் டெவலப்பிங் கண்ட்ரீஸோடைய பாதிக்கப்படும். அதை பாதுகாக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஷுட் ஒன்லி பி ப்ரொடெக்டட் பை மீன்ஸ் ஆஃப் கஸ்டம் டேரிஃப் சுங்கவரி விதிப்பதன் மூலமாக மட்டும்தான் உள்நாட்டு இண்டஸ்ட்ரீஸை தொழில்களை பாதுகாக்க வேண்டும். வேறு எந்த கமர்ஷியல் மெஷர்ஸும் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் தான் இந்தியாவுக்கு பாதகம். இந்தியாவில் அதுக்கு எதிர்க்கிறதுக்கு அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய வந்து இந்தியா நிறைய சஜஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் ஏற்றுக்கிட்டாங்க, நிறைய விஷயம் ஏற்றுக்கல. பட் நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்காமல் விட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம நாடு வளர்ச்சி அடைய முடியாது. அதனால் சில விஷயத்தை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, the aim of consultations should be the avoidance of damage to members' interests. இந்த காட் அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது கண்ட்ரியோடைய நலனை டேமேஜ் பண்ணக்கூடியதை அவாய்ட் பண்ணும். டேமேஜ் ஆகக்கூடாது. மெம்பருடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய நலன்கள் பாதிப்பதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, தடை பண்ணுறதுக்காக, அதை நீக்குவதற்காக தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க, கன்சல்டேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எல்லோரும் கலந்து ஆலோசித்தல், எல்லா நாடுகளும் உட்காந்து கலந்து ஆலோசிப்பாங்க, எப்படி என்ன பிரச்சனை, அதை எப்படி நீக்கிறதுன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த காட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளார நின்று மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். டேரிஃப் ரெடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரேட் பேரியரை பற்றி இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ளார இருந்து மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அதாவது நம்ம நாடு எடுத்திங்கன்னா, நம்ம நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, அரசியலமைப்பு இருக்குது. எந்த ஒரு சட்டம் இயற்றினாலும் நம்ம நாட்டில் என்ன சட்டம் வேணாலும் இயற்றலாம், எப்போ வேணாலும் இயற்றலாம், பாராளுமன்றத்துலேயோ சட்டமன்றத்துலேயோ. அப்படி இயற்றப்படக்கூடிய சட்டங்கள்
ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருக்கணும். ஃப்ரேம் ஒர்க் இங்கே அப்படின்றது என்ன? இங்கே வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய அரசியல் அமைப்பு இருக்குது, இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு இருக்குது. அந்த இந்திய அரசியல் அமைப்பில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு உட்பட்டு மட்டுமே நம்மளுடைய இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி தான் எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, கேன் பி ஹெல்ட் டு ரெடியூஸ் டேரிஃபாக இருந்தாலும் சரி, அதர் ட்ரேட் பேரியர்ஸாக இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைகள் இந்த காட்டோடைய ஃப்ரேம் ஒர்க், அந்த ஃப்ரேம் ஒர்க் உள்ளார இருந்து மட்டும் தான் செயல்படும். அப்போ காட் சர்வ் ஆஸ் எ ஃப்ரேம் ஒர்க். எப்படி இந்தியாவுடைய சட்டங்களுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கோ, அதே மாதிரி இந்த நெகோஷியேஷன் நாடுகளிடையே ஏற்படுகின்ற இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வந்துட்டு என்ன ஆகுனா, இந்த காட் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக செயல்படும். ஒரு ஃப்ரேம் ஒர்க், அந்த சட்டத்துக்குள்ளார அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருந்து மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அதை விட்டு செயல்பட முடியாது அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், இந்த காட் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் இருந்தனால 1995 இதை வந்துட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக மாறிட்டாங்க. இதில் நிறைய ரவுண்ட் இருக்குது. ஒவ்வொரு உருகுவே ரவுண்டில் தான் அதிகமான சேஞ்சஸ் உண்டாக்குனாங்க. இதில் இந்த அதுமாதிரி நான் டேரிஃப் மெஷர்ஸ் நிறைய நான் டேரிஃப் மெஷர்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணுறது, இந்த ஒவ்வொரு இந்த இது இருக்குது, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த காட்டுக்கு வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆர்டிக்கிள் 1 வந்துட்டு மெயினாக வந்து டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காமிக்காமல் வியாபாரம் பண்ணணும். இந்த ஆர்டிக்கிள் 2 வந்து என்னென்னு சொல்கிறேன்னா, டேரிஃப் ஆர்டிக்கல், இட்ஸ் பேசிஸ் ஆஃப் வே இஸ் தி பேஸ் டேரிஃப் ஆர்டிக்கல். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னாகுன்னா, இந்த WTO வந்ததோட இதெல்லாம் போயிட்டு இந்த WTO இதோடைய காட்டுடைய வழித்தோன்றல் தான், காட்டுடைய வழித்தோன்றல் வந்துச்சு. அதுலேருந்து அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த WTOவை மாற்றிட்டாங்க 1995 ஜனவரி 1 அதுலேருந்து என்ன ஆகுனா, நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து 2001 பார்த்தீங்கன்னா 128 கண்ட்ரிஸ் இருந்துச்சு. 2001 128 கண்ட்ரிஸ் இருந்துச்சு. இந்தியா வந்து ஒரு WTOவோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் கண்ட்ரி. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த WTOவோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.